பரதநாட்டியத்தில் இப்போது பயிற்சிக்கான பாடங்கள் சிரோபேதங்கள். நந்திகேஸ்வரர் அருளிச் செய்த அபிநய தர்ப்பணம் என்னும் நூலின் மூலத்தின் 9 வகையான சிரோபேதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகளை இப்போது பார்க்கலாம். 1வது சமசிரஸ், தலையை அசையாமல் நேராக நிலைத்திருக்கும் நிலை. இதன் பயன்பாடு நிறுத்திய ஆரம்பம், தியானம். 2வது உத்வாகிதம் சிரஸ், மேலே உயர்த்தப்பட்ட சிரஸ். இதன் பயன்பாடு கொடிமரம், சந்திரன் போன்ற வானத்தில் உள்ள பொருட்கள், மலை போன்ற உயரத்தில் உள்ள பொருட்களை சுட்டி காட்ட உத்வாகித்த சிரசு பயன்படுகிறது. 3வது அதோமுகம் சிரஸ், குனிந்த அல்லது வணங்கிய தலை. விநியோகம் வணங்குதல், வருந்துதல், நாணுதல். 4வது ஆலோலித்த சிரஸ், தலையை வட்டமாக சுற்றுதல். விநியோகம் சாமியாடல், தூங்கி வழிதல், பேய் பிடித்து ஆட்டல். 5வது துதம், இரு பக்கங்களிலும் முகத்தை திருப்புதல். விநியோகம் மறுத்தல், பக்கங்களில் பார்த்தல், அலட்சியம் செய்தல், அதிசயம், வருத்தம், மனம் ஏற்றுக்கொள்ளாமை. 6வது கம்பித்தம், மேலும் கீழுமாக தலையை அசைத்தல். விநியோகம் பழிவாங்கும் நோக்கம். வினாவுதல், ஜாடை மாடையாக உணர்த்துதல், அழைத்தல், தெய்வங்களை ஆவாகனம் செய்தல். 7வது பராவிர்த்தம், பராமுகமாய் தலையை பின்னே திருப்புதல். விநியோகம் சினந்து ஆணை பிறப்பித்தல், முகத்தை அக்கறையின்றி அலட்சியமாக திருப்புதல், நாணத்தால் திருப்புதல், பயந்து நடுங்குதல். 8வது உக்ஷிப்தம், தலையை ஒரு பக்கமாக திருப்பியதும் அதே பக்கமாகவே அதனை உயர்த்துதல். விநியோகம் உத்தரவிடுதல், வேண்டி கேட்டுக்கொள்ளுதல், அழைத்தல், கொடுத்தல், ஒப்புக்கொள்ளுதல், ஆதரித்தல். 9வது பரிவாகித்தம், அகன்று வீசிய சாமரம் போல தலையை இருமருங்கும் சாய்த்து அசைத்தல். விநியோகம் தெய்வ துதி, மனநிறைவு, ஒப்புதல், மகிழ்ச்சி, குழந்தைகளை சீராட்டுதல், விரகம் போன்றவையாகும். 10வது நாட்டிய சாஸ்திரம் கூறும் நிகஞ்சதம், தோள்களுக்கு கீழே தலையை இருத்தி கொள்வது நிகஞ்சதம் எனப்படும். சிரோபேதங்கள். ஸ்லோகம் சமம் உத்வாகிதம் அதோமுகம் ஆலோலிதம் துதம் கம்பிதம் பராவிர்த்தம் உக்ஷிப்தம் பரிவாகிதம் நவதாகிதம் சீர்ஷநாட்ய சாஸ்திர விசாரதஹி.